அடுத்தது அடுத்தது ஆசியா முஜீப். என்ன முஜீப்? ஆசியா முஜீப். Assalamualaikum. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். Quran verse about Ramadan. ஓகே. شهر أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة تكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. மாஷா அல்லாஹ். ஆசியா முஜீப், பாராட்டுக்கள். நல்ல முறையில குர்ஆன நீங்க கராத் ஓதுனீங்க. அல்லாஹ் இபாரிக் ஃபீக். சார், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போமா நவாப் ஷேக்? அடுத்தது ஆத்திஃப் அஹமத். ஆத்திஃப் அஹமத். Assalamualaikum. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஓதுங்கோ. Bismillahirrahmanirrahim. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى فنيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. ஆத்திஃபுக்கு எங்கட பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இபாரிக் ஃபீக். ஷேகனா, சொல்லுங்க. எங்களோட தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேல ஹசீதா செல் கசீதாலாம் பொறைக்கு சான்ஸ் கொடுப்போமா? இப்ப கிராத் ஓதிட்டு பொறைக்கு சான்ஸ் கொடுப்போம் தம்பிக்கு. ரைட், ஓகே. நாங்க இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம் கிராத் ஓதுறதுக்கு. அனாப் ஷேக். சார் அடுத்தது ஹனியா ஹானியா மரியமிக்கா. ஹனியா ஹானியா மரியம். ஹானியா ஹானியாவும் இல்லை போல. அடுத்தது ஜெஸ்ரா ஹயாம். ரைட், நாங்க இன்னொருத்தருக்கு சான்ஸ். சார் அடுத்தது ஜெஸ்ரா ஹயாம். Assalamualaikum Sir. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். தாரி போத போறது Hayam Sir. ஓதுங்க ஹயாம். ஹயாம் ஓதுங்க.
ஹயாமா unmute أعوذ பண்ணி பேசுங்க. بالله من الشيطان ஹயாம்ட என்னமோ இன்டர்நெட் கவரேஜ்ல ஏதாவது சிக்கல் போல. ஷேக் அனாப் நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பம் فجعله سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ويسرك اليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتنبه الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا في الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق மாஷா அல்லா الله மாஷா அல்லா. العظيم. ஹயாமுக்கு பாராட்டுக்கள். ஹயாம் பெரிய சூறா ஓதின. கொஞ்சம் அடுத்தாக்கள் சின்ன சூறாக்கள் ஓதுங்கோ. என்ன நாங்க அடுத்தாக்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்ன்றதுனால ஹயாம் ஓதச்சொல்ல நிறைய உடைஞ்சுதான் வந்தது. சரி, பரவாயில்ல. ஹயாமுக்கு எங்கட பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அடுத்தது யாருக்கு கொடுக்க போற ஷேக் அனாப்? அடுத்தது ஹானியா மும்தாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் ஹானியா, ஓதுங்கோ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. மாஷா அல்லா மாஷா அல்லா. ஹானியா ஊரெங்கன்? திஹாரி. ஹானியா, உங்களோட கிராத் ரொம்ப ரொம்ப அருமையான கிராத். நல்லா பழகி கொண்டா போட்டிகள்ல எல்லாம் கலந்து கொள்றது கேளும் இன்ஷா அல்லா. ஹானியா, தெரியுமா? உங்களோட அபிட பேர் என்ன? மும்தாஸ். மும்தாஸ், எனக்கு தெரியும் தானே. உங்களோட அபிய நல்லா தெரியும் தானே. மாஷா அல்லா, நல்லா ஓதினீங்க, அருமையா ஓதினீங்க. இன்ஷா அல்லா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழகி கொண்டா போட்டிகள்ல எல்லாம் கலந்து கொள்றது கேளும். ரைட், பாராட்டுகள் ஹானியா, மாஷா அல்லா.
அனாப் ஷேக் நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அவ்வளோ பேர் தான் இருக்கிறேன். ரைட் மாஷா அல்லாஹ். அப்ப இன்றைக்கு கிராத் ஓத வேண்டிய ஆக்கள் எல்லாம் மோதினாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க மறு உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவோம் நிகழ்ச்சி செய்யறதுக்கு. இப்ப எங்கட ஒரு ஆள் கேட்டாரு, ஆக்கிஃப் என்று நினைக்கிறேன், ஆத்திஃப் என்று நினைக்கிறேன், தம்பிக்கும் சான்ஸ் ஒன்று கொடுங்களே இன்ஷா அல்லாஹ் தம்பியோட சான்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. நாங்க கதை சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு சரிதானே. இன்னைக்கு 10வது நாள், இறுதி நாள் கதை சொல்ல போறது. இப்ப 10வது கதையை நாங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறோம். நான் அந்த ஒவ்வொரு கதையிலையும் இன்றைக்கு எத்தனையாவது கதை என்றதை மார்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நாங்க 10வது கதை, இறுதி கதையை சொல்ல போறேன். ஒரு நல்ல ஒரு கதையொண்டா ஈக்கும் வளமை போலவே ஒரு வித்தியாசமான கதையொண்டாக இருக்கும் என்று நம்புறேன். ரைட். இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போற கதை கழுதை மேய்ச்ச ஒருவர். இவ்வாறுங்களுடைய கதை 10. கழுதை மேய்த்தவர் ஒரு ஆட்சியாளராக மாறிய கதையைத்தான் சொல்ல போறேன். கழுதை வளர்த்து கொண்டு இந்த ஒரு ஆள். இந்த 6 ஸ்கிரீன்ல கீறப்படாது. ஸ்கிரீன்ல கீறினா நாங்க அவங்கள என்ன செய்ய போறோம்? அவங்கள மார்க் பண்ணி அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் குறைக்க போறோம். யாரு கீறுன்றது எங்களுக்கு விளங்குது. சரி, யாரு கீறுன்றது விளங்குது. அனாப்ஷேக் இந்த ஸ்கிரீன்ல கீறுற ஆக்களை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே சரியோ? சார், நான் பார்க்குறேன். மார்க்ஸை நாங்க குறைப்போம் அவங்களோட. ரைட். அப்ப கழுதை மேய்ச்சி கொண்டிருந்தால், கழுதை வளர்த்து கொண்டிருந்தால் பெரிய ஒரு ராஜவா மாறினார். அவர்கிட்ட கதையைத்தான் சொல்ல போற. இப்ப ஒரு ஆள் கீர்னா மார்க் பண்ணிக்கோங்க. ரைட். அவருக்கு உண்மையில பேர் மர்வான். அவர் உண்மையான பேர் வந்து மர்வான். அவருக்கு ஹம்மார் என்றும் சொல்ற. மர்வானுல் ஹம்மார் என்றும் அவருக்கு சொல்ற. பிறகு அவருடைய பேரை மாத்தி கொண்டார், அல் ஹாஜிப் என்று. ஹாஜிப் என்றா ஒரு நாட்டுல பிரதமர் மாதிரி 2வது முக்கியமான ஆளுக்கு தான் ஹாஜிப் என்று சொல்லி சொல்ற. அல் ஹாஜிப் அல் மன்சூர் என்று பேரை மாத்தி கொண்டார். ரைட். அந்தலுஸ் என்ற ஒரு நாடு, ஸ்பெயின் என்று நாங்க இப்ப சொல்லுவோம். அந்தலுஸ்த பலமான அரசர் அவர், வீரமான அரசர் அவர், வியூகம் கொண்ட அரசர் அவர். வியூகம்னா நல்ல தந்திரமான முறையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆளும் தான். அப்ப இந்த ராஜாவை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியோ? இன்னைக்கு நாங்க பார்க்க போற ராஜா அந்தலுஸ்த ராஜா. பாருங்க, இவரு இந்த பள்ளிவாசலுக்கு சொல்ல ஜாமியா குர்துபாண்டு, கொரடோவா ஜும்மா பள்ளிவாசல். இது ஏற்கனவே இவருக்கு முந்தி இந்த ராஜமார் கெட்டினது. அதுல ஒரு பகுதியை இவர் சேர்த்து கெட்டினாரு. சரிதானே? பெரிய ஒரு பகுதி இவர் சேர்த்து கட்டினாரு. குர்துபால இருக்கக்கூடிய, கொர்டோவால இருக்கக்கூடிய ஆக்கள்ட சனத்தொகை கூடினதுக்கு பின்னால. இந்த அழகான பள்ளிவாசல் இப்போ ஒரு சேர்ச்சாகத்தான் நிற்கிறது. துரதிர்ஷ்டவசமாக 800 வருஷம் குர்துபாவை, அந்தலூச முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சு இழந்த ஒரு நகரம், நாடு. 800 வருஷம் ஆட்சி செஞ்சோம், இழந்தோம். அந்த டைம்ல கட்டப்பட்ட அழகான இந்த பள்ளிவாசல் இப்ப சேர்ச்சாக ஒரு பகுதி, இன்னொரு பகுதி மியூசியமாகவும் இருக்குது. என்ன செய்ய, கவலையான ஒரு விஷயம் தானேயா? ரைட். துவாசேவம் ரமலான் மாதத்துல. ரைட். இந்த மர்வானுல் அம்மார், கழுதை மேய்ச்ச மர்வான், கழுதை மேய்ச்சி கொண்டிருக்கிற காலத்துல அவருடைய தலையில ஒரு இலக்கொண்டு வந்துச்சு, ஒரு யோசனை ஒன்று அவருக்கு வந்துச்சு. அந்த யோசனையைத்தான் நாங்க கோல் என்போம், இலக்கு என்று சொல்லுவோம். சஅம்லிகுல் அந்தலூஸ், நான் அந்தலூஸ் என்ற ஸ்பெயின் நாட்டு ராஜாவாக மாறுவேன். அகூதுல் அஸ்கர், இராணுவத்தில தலைவராக மாறுவேன்.
வயுனஃபிது ஃபீஹி மா உக்மி, அந்த ரெண்டுலேயும் நான் என் ஆட்சியை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்னார். இந்த போட்டோ அவருக்கு ஸ்பெயின்ல இந்த ஆக்கள் வச்ச ஒரு சிலை. அதைத்தான் நான் உங்களுக்கு இங்க போட்டோவா போட்டிக்கிறேன். இன்னமும் அந்த சிலை ஈக்குது, சரிதானே? ஸ்டெச்சு இன்னும் ஈக்குது. ரைட், இதுவும் அப்படித்தான், அந்த குதிரையில ஏறி போற அந்த ஸ்டெச்சுவும் ஈக்குது இன்னும். ரைட், இவரோட ஆரம்ப கால வாழ்க்கையை நாங்க பார்த்தோம்டா, இவர் பிறந்தது அதாவது அல் அல் ஜசீரா என்ற நகரத்துல பிறந்தாரு 10ஆம் நூற்றாண்டுல. இப்ப நாங்க 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். ரைட், முஹம்மது இப்னு அபி ஆமிர் என்றதான் இவருடைய உண்மையான பேர். மர்வான் அல் ஹம்மார், அவர் நிறைய கழுத மேய்ச்சதுனால, கழுத வளர்த்ததுனால மர்வான், அப்ப ஜீரோல இருந்தோரார் என்று அவர் அழைக்கப்பட்டார். பிறகு ஹீரோவாக மாறிட்டார். ஹாஜிப் அல் மன்சூர் என்று அவர் அழைக்கப்பட்டார். ஹாஜிபுல் மன்சூர் என்ற பிரதமர். சின்ன வயசுல நல்லா படிக்கிற ஆற்றல், நல்ல நுணுக்கமான அறிவு, படிக்கணுமென்று ஆசை, சாதிக்கணுமென்று ஆசை. கல்வியில நல்லா படிச்ச அவர் சட்டத்தை பத்தியும் படிச்சு கொண்டாரு, நிர்வாகம் சம்பந்தமாகவும் படிச்சு கொண்டாரு. அவர் பிறந்த அல் ஜசீரா என்ற ஊர்ல இருந்து குர்துபா என்ற நகரத்துக்கு, கொர்டோபா என்ற அந்த இங்கிலீஷ்ல சொல்ற குர்துபா என்ற நகரத்துக்கு அவர் இடம் பெயர்ந்தார். சின்ன வயசுலேயே படிக்கணும் என்ற ஆசையால, ஆர்வத்தால் அவர் இடம் பெயர்ந்தார். ரைட், இப்ப இந்த அதாவது மர்வான் அல் ஹம்மார் அவரு, நான் சொன்ன அல் ஜசீரா, அல் ஜசீரத்துல் ஹத்ரா என்ற பிரதேசம், அதுதான் கீழே உள்ள போட்டோ. அங்கதான் அவர் பிறந்தது. அவர் மரணித்தது சாலிம் என்ற ஒரு நகரத்துல, ஸ்பெயின் பாஷையில அந்த சாலிம் என்ற நகரம் மெடினா செலி, மெடினா செலி என்றுதான் அழைக்கப்பட்டது. என்ற வலதுபுறத்தில் இருக்கிறது மதீனா செலி என்ற நகரம். அல் ஜசீரா என்றது என்ற இடதுபுறத்துல இருக்குது. ரைட், அவரு ராஜர்கள் வாழ்ந்த மாளிகையில அந்த காலத்துல ஹிஷாம் II என்றவர் தான் முஸ்லிம் உலகத்துல, அதாவது ஹலீஃபாவாக இருந்தார். ஆனால் அவருக்கு சின்ன வயசு, கிட்டத்தட்ட 10 வயசு மாதிரி, சின்ன வயசு. அப்ப அவரு ராஜவா இருந்தார், பெரிய ராஜவா, ஹலீஃபாவாக இருந்தாரு. அடுத்தாக்கள் தான் அவர் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் பார்த்த அந்த டைம்ல மன்சூர் தன் திறமையாலும் நம்பகத்தன்மையாலும் அரச வம்சத்துல ஒரு முக்கியமான இடத்துல இருந்தார். மெதுவா மெதுவா அவர் ஹாஜிப் என்ற பிரதம அமைச்சர் என்ற நிலைமைக்கு வந்தாரு, மாளிகையோட தலைவர் ஆனாரு. உண்மையில ராஜா ஹிஷாம் II என்றவர் இருந்தாலும் அதிகாரம் முழுக்க இவர்கிட்ட தான் வந்தது, மன்சூர் கையில தான் இருந்தது. கழுத மேய்ச்சி கொண்டு இருந்தவரு வைத்து போலீஸ்காரன் ஆனாரு. கழுத மேய்ச்சி கொண்டு வச்சாலும் அவருடைய கூட்டாளிமார்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கிறேன், நான் ராஜவாக ஒண்ணுமென்னு சொல்லி என்று சொன்ன உடனே கூட்டாளிமார் இவரை பைட் ஆக்கினாங்க. கூட்டாளிமார் கேட்ட, சரி நீ எப்ப சரி ராஜவானா நான் என்னை களத்தை வெட்டி கொண்டு கொள்வேன் என்று ஒருத்தர். இன்னொரு கூட்டாளி சொன்ன, நீ எப்ப சரி ராஜவானா என்னைய கழுதி ஒன்றுல ஏற்றி வச்சு ஒவ்வொரு ரோட்டா கூட்டி கொண்டு போன்ற பிரயோசனம் இல்லாத ஒரு இலக்கையா. மூணாவது ஆள் சொன்ன, என்னைய கழுத மேய்க்கிறாக்கள சங்கத்துல தலைவரா மாத்தணும். இவரு தொடர்ந்து கழுத மேய்ச்சிருந்தா ராஜவாகையிலவே இவர் குர்துபாக்கு போனாரு, அங்க போயிட்டு போலீஸ்காரனானாரு. குர்துபா என்ற இடத்துல இருக்கிற ஸ்கூல்ல போயிட்டு நல்லா படிச்சாரு, போலீஸ்காரனாகி கள்ள நிலம் பிடிச்சாரு, நல்ல பேர் எடுத்தாரு. அந்த ஏரியாடே போலீஸ்காரன் பெரியவரானாரு, இன்னும் நல்ல பேர் எடுத்தாரு. மாளிகைக்கு ஹிஷாம் என்ற ராஜர உம்மா இவரை கூட்டி கொண்டு போற, மாளிகையில
ஹிஷாம் என்றவருக்கு நீங்க தான் வலது கையா ஈக்கோணும் என்று கூட்டிக்கொண்டு போய்த்தா. இதுதான் ராஜா. ஹிஷாம் என்ற ராஜா. ஹிஷாம் அல் முஅய்யத் பில்லா என்று. ஹிஷாம் டு குர்துபா என்றதான். அபுல் வலீத் ஹிஷாம் என்றதான் அவருடைய பேரு. சரிதானே? அந்தலுஸ்ல இருந்த 10வது ராஜா இவர் தான். அப்ப இவர்ட உம்மா கலீஃபா ஹிஷாம்ட உம்மா முதலாவது புள்ளைய பெத்தெடுத்ததுக்காக வேண்டி கலீஃபா கொடுத்த பரிசு தான் வலது சைட்ல இருக்கிறது. ரைட். அவ சபுல் பஷ்காஞ்சியா என்று அழைக்கப்படுறார், அல்லது சபீஹா என்று அழைக்கப்படுறார், அல்லது ஓரோர் என்று அழைக்கப்படுகிறது. அவக்கு கொடுத்த பரிசு தான் என்ற வலது சைட்ல இருக்கிறது. நடுவுல இருக்கிறது இந்த ஹிஷாம் மன்னர்ட காலத்துல அந்த அல் ஹாஜிபுல் மன்சூர் என்றவர் அவங்களோட காலத்துல இருந்த தங்க நாணயம் தீனார் தான் இதுல இருக்கிறது. அப்ப போர்களின் வீரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். அந்த அளவு தூரம் நிறைய யுத்தம் செஞ்சாரு. கெட்டிக்காரன். 50 யுத்தம் செஞ்சாரு. எல்லாத்திலுமே அவர் தான் வெற்றி. நிறைய யுத்தங்கள் நடந்த நிறைய ஸ்பெயின்ல தான் நடந்த யுத்தங்கள். சரிதானே? ரைட். பல கோட்டைகளை கைப்பற்றினாரு. நுணுக்கமாக திட்டமிடக்கூடிய ஒரு ஆள். எனவே அசைக்க முடியாத தலைவராக அவர் மாறிட்டார். பாருங்க, அவர் இருந்தது கழுத மேய்ச்சி கொண்டு நல்ல பேர் எடுத்தாரு. குட்வில் என்று நாங்க சொல்லுவோம் போலீஸ்கார் நாயக சொல்ல. அப்ப படிப்படியா 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 பெரிய ஹாஜிப் என்ற லெவலுக்கு அவர் மாறினார். அப்படி மாறுறதுக்கு சரி கஷ்டப்பட்ட அவரு இந்த காலத்துல நிறைய அந்த குர்துபா நாடு வருமானங்கள் நிறைய காசுகளை பெற்றுக்கொண்டது வரியால. ஸ்ட்ராங்கான நல்ல ஆர்மி ஒன்று அவங்களுக்கு இருந்துச்சு. எனவே அரசாங்கத்துக்கு எதிரான சதி முயற்சிகள் எல்லாத்தையும் முறியடிச்சாரு. புதுசாக ஒரு நகரத்தையும் அவர் உருவாக்கினார். பெரிய ஒரு சிட்டி உண்டு, மதீனத்து ஜஹ்ரா என்று பெரிய ஒரு சிட்டியை உருவாக்கினார். ரைட். அந்த நகரம் இப்பே மீக்கிற அவரால் உருவாக்கப்பட்ட நகரம். இதுதான் மதீனத்து ஜஹ்ரா. பாருங்க எவ்வளோ அழகான கட்டிடங்கள், அழகான வேலைப்பாடுள்ள கட்டிடங்கள் என்று பாருங்க. இதுல பாருங்க எவ்வளோ அழகான வேலைப்பாடுள்ள கட்டிடங்கள். மதீனத்து ஜஹ்ரா. இவருடைய கடைசி நாட்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1002வது ஆண்டு, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முந்தைய நடந்த ஒரு கதை. இது உண்மையான கதை. 1002ஆம் ஆண்டு ஒரு படை ஒன்றோடு அவர் போறாரு. போன இடத்துல வச்சு யுத்தத்துல வச்சு அவருக்கு சுகமில்லா போற நோயுற்றாரு. அவரு மௌத்தாகிறதுக்கு முந்தி சொன்னாராம், என்ற வாழ்க்கையில நான் செஞ்ச எல்லா போராட்டங்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நான் செஞ்சேன். அவர் ஒவ்வொரு வெற்றியின் போதும் ஒரு வேலை செஞ்சுக்கிறாரு. ஒரு கிரவுண்ட்ல தண்ட படையினர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து உடம்புலேயும் உடையிலேயும் இருக்கிற டஸ்ட் தூசி எல்லாத்தையும் சேர்த்திக்கிறாரு. அனாப் சேர் இந்த கீறவரை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். அப்ப 2 இடத்துல கீறிக்கிறாரு, கொஞ்சம் அழிச்சு போடுங்க. ரைட். அப்ப என்ன செஞ்சுக்கிறாருண்டா, உடம்புல இருக்கிற தூசை எடுத்து அப்படியே அந்த கோப்பையில போட்டுட்டு சொல்லுவாராம், எப்பயாவது ஒரு நாளைக்கு நான் மௌத்தா பேத்திடுவேன். நான் மௌத்தா போனா என்ன செய்யணும் என்றால், அந்த கோப்பைய என்னோட சேர்த்து அடக்கி விடுங்கோ. அப்படி அடக்கி விட்டா அல்லாஹ் ஒரு நாளைக்கு என்கிட்ட கேட்பான், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பான். அந்த டைமுக்கு நான் இந்த கோப்பையை காட்டிடுவேன் என்று ஒவ்வொரு யுத்தத்தின் போதும் அவர் சொல்லி காட்டினார். ரைட். அவரது மௌத்துக்கு பிறகு அந்தலுஸ் நாடு பெரிய குழப்பத்துல வந்து முடிஞ்சிச்சு. அவரு ஸ்ட்ராங்கா வச்சு கொண்டிருந்தாரு.
அவருக்கு பின்னால வந்தாக்களுக்கு அந்த அளவு கெட்டித்தனம் இருக்கல்ல, நாடு அப்படியே அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அப்ப அல்ஹாஜிபுல் மன்சூர் ஒரு வியூக நிபுணர். சரியா பிளான் பண்ணி கவனமாக செயல்படக்கூடிய ஆளுக்கு தான் சொல்லு வியூக நிபுணர் என்று பிளான் பண்ணி அப்படி இருந்த ஒரு ஆள். ஒரு வீரமான ஆட்சியாளர். சரி, கட்ஸ், பயமில்லை யாருக்கும், வீரமான தளபதி, திறமையான நிர்வாகி அவர். சரி, கெட்டிக்காரனான நிர்வாகியும் தான். அப்ப சில ஆக்களோட கருத்துப்படி அவரு மெதுவாக கலீஃபாட பதவியை குறைச்சன்னு ஒரு குற்றச்சாட்டிக்கிறதான். ஆனா அவரோட காலத்துல அவரு சிறப்பான ஆட்சி செஞ்ச ஒரு ஆளாக எங்களுக்கு சொல்லி காட்ட இயலும். அவ்வளோ முக்கியமான ஒருவர் தான் அல் ஹாஜிப் அல் மன்சூர் என்று நாங்க சொல்றோம். ரைட். இவரது வாழ்க்கையில இருந்து நாங்க படிச்சு கொள்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கிற. ரைட். அந்த விஷயங்களை நாங்க எங்கட தம்பி தங்கச்சிமாருக்கிட்டே எதிர்பார்ப்போம் என்று சொல்லி, ரைட், இந்த கதைய நான் முடிச்சு கொள்றேன். எங்களோட தம்பி தங்கச்சிமாருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காக வேண்டி. ரைட். இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க பாடங்கள் படிப்பினைகளை நோக்கி நாங்க போக போறோம். சரிதானே? பாடங்கள் படிப்பினையை நோக்கி நாங்க போக போறோம். ஷேக் அனாப் ஓ சார். தார் இன்றைக்கு நிகழ்ச்சி செய்தாக்கள். நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற ஒருத்தர சான்ஸ் கொடுக்கா? ஒருத்தரா நாங்க சான்ஸ் கொடுப்போம் இல்லையா? அதுக்கு பிறகு நாங்க இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் படிப்பினைகளை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நல்ல மனாப் ஷேக். ஓகே, இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக மினா அஸ்மி. மினா. அஸ்ஸலாமுஅலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். மினாட ஊர் எங்க? கல்லலியா. அல்லலி இல்லையா? ரைட். மினா சொல்லுங்க மினா. أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا ألاك قدرا يا إمام على أنبياء أنت في الوجدان حي أنت لي عينين دي أنت عند الحوض ري أنت هاد وصفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يرتوي بالحب قلبي حب خير رسل ربي منبحي أبصرت دربي يا شفيع يا رسول الله يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. மாஷா அல்லாஹ். வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அருமையான ஒரு பாட்டு, சிறந்த ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள் மாலா, வாழ்த்துக்கள். ரைட். ஓகே, நல்லா. அடுத்த ஆளுக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அடுத்தது ஹுமைரா ஹாலா. உமைரா ஹாலா. உமைரா ஹாலா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். மால் பாடுங்க. வாழ்வின் வெற்றிக்கு ரமலான். இஸ்லாம் என்ற கட்டிடத்தில்
இன்பத்தூண்கள் ஐந்துள்ளோம். இஸ்லாம் என்ற கட்டிடத்தில் இன்பத்தூண்கள் ஐந்துள்ளோம். நான்காவது தூணாய் ரமலானை நாயன் விதித்தான் எங்களுக்கு. நான்காவது தூணாய் ரமலானை நாயன் விதித்தான் எங்களுக்கு. ரமலான் என்ற நட்பேரில் ரஹ்மத்தான கடமைகளை ரமலான் என்ற நட்பேரில் ரஹ்மத்தான கடமைகளை சிறியோர் பெரியோர் பாராமல் சிறப்புற செயலில் காட்டிடுவோம். சிறியோர் பெரியோர் பாராமல் சிறப்புற செயலில் காட்டிடுவோம். சஹர் செய்தது முதற்கொண்டு சளைக்காமல் நற்கர்மங்களில் ஈடுபட்டு சஹர் செய்தது முதற்கொண்டு சளைக்காமல் நற்கர்மங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் ஆணைக்கு அடிபணிந்து அவனிடத்தில் வெற்றியை பெற்றிடுவோம். அல்லாஹ்வின் ஆணைக்கு அடிபணிந்து அவனிடத்தில் வெற்றியை பெற்றிடுவோம். ரமலானின் தனித்துவத்தை ரம்மியமான முறையில் பேணத் தெரியாது. வீடு வீடாக கடை கடையாக கை நீட்டி வியப்புற வைக்கும் கூட்டமும் இன்னும் உண்டு. ரமலானின் தனித்துவத்தை ரம்மியமான முறையில் பேணத் தெரியாது. வீடு வீடாக கடை கடையாக கை நீட்டி வியப்புற வைக்கும் கூட்டமும் இன்னும் உண்டு. இந்நிலை இல்லாதொழிக்க இக்கணமே எம்மவர்கள் கூடி முறையாக ஜக்காத்தை வசூலாக்கி முழு மனதுடனே நிறைவேற்றி ஈருலகிலும் வெற்றி பெறுவோம். முறையாக ஜக்காத்தை வசூலாக்கி முழு மனதுடனே நிறைவேற்றி ஈருலகிலும் வெற்றி பெறுவோம். உமைரா ஆளாக்கு என்னோட பாராட்டுக்கள். ரொம்ப அருமையான ஒரு கவிதை ஒன்ற இங்க முன் வச்ச இஸ்லாமிய கடமைகள் எல்லாத்தையும் கோர்த்து அழகான முறையில் அந்த கவிதை அமைக்கப்பட்டுச்சு. ஒரு சூப்பர்பான கவிதை. மீண்டும் ஒரு பாராட்டுக்கள் ஹுமைராக்கு. இன்னைக்கு எங்களோட கடைசி நிகழ்ச்சியில அருமையான ஒரு கவிதை ஒன்று ஹுமைரா பாடி சென்றார். ரைட் ஷேக், அல்லாஹ் இபாரிக் ஃபீக் ஹுமைரா. நாங்க இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். ஷேഖാന அடுத்தது ஜீனத். ஜீனத் ஜீனத். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜீனத், என்ன செய்ய போறீங்க? ஹதீஸ். சொல்லுங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகுல்லாஹ ஃபிஸ்ஸிர்ரி வல் அலானியத்தி. இரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க வேண்டுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிருஹு. அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க வேண்டுங்கள், அவனது மன்னிப்பை கோருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எப்போதும் நன்மையே செய்வோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாது அலல் ஹைரி கஃபாயிலிஹி. நன்மைக்கான பாதையை காட்டித் தருபவன் அதனை செய்பவன் போலாவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதிகமாக ஸலவாத் சொல்வோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்ல அலைய மர்ரத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன். என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்பவன் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுப்போம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லகு அன்னி வலவ் ஆயாத். என்னை பற்றி ஒரு விடயம் தெரிந்தாலும் அதை எத்தி வையுங்கள். முடிஞ்சா ஜீனத்? ஓம் சார். மாஷா அல்லாஹ் ஜீனத்,
அருமையான ஹதீஸ்கள் சிலதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினான். எங்களோட جزاك வாழ்க்கையில الله நாங்க அல்லாஹ் جزاك பாரிக் الله خيرا ஃபீக் سر. அல்லாஹ் பாரிக் ஃபீக். ரொம்ப அருமையான ஹதீஸ்கள் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டிய ஹதீஸ்களை சொன்ன ஜீனத்துக்கு எங்கட பாராட்டுக்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஹதீஸ். நாங்க கற்றுக் கொடுக்கணும், படிச்சு கொள்ளணும். இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், சிறப்புகளோட சேர்த்து. அந்த சிறப்புகளை நாங்க எங்களோட இணைச்சு கொள்ளணும், சேர்த்து கொள்ளணும். ஷேக் அனாப் இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஓகே, அடுத்தது சுமைஹா ஃபாஹிம். السلام عليكم سر. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சுமைஹா, والله هو نعم. هو الله الذي لا إله إلا الله الرحمن الرحيم مالك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار متكبر الخالق البارئ المصور غفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الحافظ الرافع معز المعز سميع البصير الحكم عدل اللطيف الخبير حكيم العليم الغفور الشكور العلي الخبير الحافل المقيت الحسيب جليل الكريم الرقيب المجيب واسع الحكيم ودود مجيد البائس الشاهد الحق الوكيل القوي المتين الوالي الحميد المحيي المبدي المعيد المحيي المطيع الحي القوم الباجد الماجد الواحد الحائد السميع القدير المتقدر المتقدم المظهر الوالي الخير الظهير الباطن الوالي المطيع البر الوهاب المنتقم الغفور الرفوع المالك ذو الجليل والكريم المقسط الجميع الغني المغين المانع الله النافع النور الهادي البائل الباقي الواسر الرشيد البصور الصبور. ரைட் சுமைஹா, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பெரியோர் பகுதியை நீங்க சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்களா, பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஷேக் அனாப் நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அல்லாஹ் பாரிக் ஃபீக். நல்லம்மா. அடுத்தது வலீத். வலீத், வலீத். வலைக்கும் அஸ்ஸலாம். வலீத் சொல்லுங்க. நான் பாட்டுன்னு பாட போறேன். நல்ல மாஷா அல்லாஹ் பாடுங்க. அப்பா பத்தின பாட்டு. ரைட். அப்பா கைய புடிச்சு நடந்த தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போதே மீச முடிக்கீரும். பார்க்கத்தானாலே
கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சி பூவ போலதான் எங்கள் அப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சி பூவ போலதான் எங்கள் அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடி கீரும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டகடனால் தூக்கம் வல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டகடனால் தூக்கம் வல்ல. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு. உறங்கினாலும் எலும்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. அவர் உழைச்சி உழைச்சி காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேக இல்ல. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடி கீரும். சித்திரம் போல அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. வக்கப்பட்டு மக போக தேம்பி தேம்பி அழுதாரு. சித்திரம் போல அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. வக்கப்பட்டு மக போக தேம்பி தேம்பி அழுதாரு. காய்ச்சல் வந்து படுத்தாலும் மாத்திரதான் தின்றதில்ல. நல்ல சொரு ஒரு நாளும் எங்களப்பா உண்டதில்ல. காய்ச்சல் வந்து படுத்தாலும் மாத்திரம்தான் தின்றதில்ல. நல்ல சோறு ஒரு நாளும் எங்களப்பா உண்டதில்ல. கை நீட்டி கேட்டாத்தான் எல்லாம் வாங்கி தருவாரு. கை நீட்டி கேட்டாத்தான் எல்லாம் வாங்கி தருவாரு. அவர் காசு வனத்தை தேடி தேடி கருப்படைஞ்சி போனாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடி கீரும். வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ் வலீத், ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. நான் ரசிச்சு கொண்டே இருந்த அப்பா பத்தி என்ன, உண்மையிலே அது வாப்பா பத்தி தான். அந்த வாப்பா எப்படி புள்ளையோட இறக்கமாக இருக்கிற, புள்ள எப்படி வாப்போட இருக்கணும். வாப்பா கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள கூடாது சில பண்போலும் அழிந்தியா. என்ன பூசர் இல்ல, தலைவார் இல்ல, அவரை பத்தி கணக்கெடுக்கிறதுல புள்ளைய பத்தி தான் இப்போ யோசிக்கிறது. வலி அப்ப கிட்ட இந்த வாப்பா கிட்ட இருந்த நல்ல பண்புகளை நாங்களும் எடுத்துக்கொள்ளணும். ஆனா தலைக்கு நல்லா எண்ணெய் போட்டு வாரோணும், தலைய பசந்தா ஸ்கூலுக்கு போச்சல்ல, வெளியில போச்சல்ல, அப்படின்னு நாங்க இருந்து கொள்ளணும். அருமையான பாட்டு வலி, மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையான பாட்டு. ஒரு நல்ல பாடகராக மாறலாம் வலிதுக்கு இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தை பலப்படுத்தக்கூடிய பாட்டுகளை பாடுங்க வலீத். இஸ்லாத்தை ஸ்ட்ராங்கா பலப்படுத்தக்கூடிய, இப்ப நீங்க பாடின அப்பா பத்தி பாடின பாட்டு மாதிரி நல்ல கருத்துள்ள பாட்டுக்களை பாடணும் இன்ஷா அல்லாஹ். ரைட் ஷேக், நாங்க அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறதோடு இன்னொருத்தரை நோக்கி போவோம். அடுத்தது ஹஃப்ஸாவும் ரௌஹாவும். ஹஃப்ஸா அண்ட் ரௌஹா. ஹஃப்ஸா அண்ட் ரௌஹா. ஹஃப்ஸா அண்ட் ரௌஹா வாங்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எமது இறுதி நாளில் ரமலானை சிறப்பாக பயன்படுத்துவோம் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் நோன்பை இரையச்சம் எனும் பண்பினை எங்களிடத்தில் ஏற்படுத்துவதற்காகவே கடமையாக்கியுள்ளான். இரையச்சம் என்ற பண்பினை எமது வாழ்வில் பெற்றுக்கொள்வோமாயின் எமது வாழ்வு சிறப்பானதாக மாறும். இம்மாதத்தில் முழுவதும் வரக்கத் பொருந்திய பாவ மன்னிப்பை வழங்குகின்ற நரக விடுதலையை வழங்கும் மாதம். இம்மாதத்தில் எஞ்சியிருக்கும் நாட்களை சிறப்பாக பயன்படுத்துவோம். தொழுகைகளை அதற்கே உரிய நேரத்தில் தொழுவோம். நஃபீலான சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழுவோம். அல் குர்ஆனை அதிகம் ஓதுவோம். அல் குர்ஆனில் சில சிறிய சூறாக்களையாவது மனனம் செய்து அதன் விளக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். காலையிலும் மாலையிலும் சூரத் ஓதுவோம். அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வோம். முடியுமான அளவு வீட்டில் உள்ள தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள் மூத்தவர்கள் அனைவருக்கும் உதவி செய்ய முயற்சிப்போம். நேரத்தை வீணடிக்காமல் எஞ்சியிருக்கும் ரமலான் நாட்களை சிறப்பாக பயன்படுத்தி இறையச்சத்தை பெற்றுக் கொள்வோமாக. உங்கள் அனைவருக்கும் முன்கூட்டிய பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடை பெறுகின்றேன். ஈத் முபாரக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் ஹப்ஸா, ரொம்ப 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 அருமையான ஒரு ஸ்பீச் ரமலானை பத்தி. எங்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லியாச்சு. யா ஹப்ஸா, மாஷா அல்லாஹ். ரவுஹாவும் பேசுறாவா? ரவுஹா என்ன செய்ய போற? வலைக்கும் அஸ்ஸலாம் ரவுஹா. வீட்டிலிருந்து வெளியாகும் போது ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பிரயாணம் செல்லும் பொழுது ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நோன்பு துறக்கும் பொழுது ஓதும் துஆ. லஹதல் லமா வபத்தலத்தில் உருக் வசபத்தில் அஜூர் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் இபாரிக் ஃபீக். அருமையான முறையில எங்கட ரவுஹா துஆக்கள் 4-5 துஆக்களை ஓதி காட்டின. நாங்களும் வந்து துஆக்களை எல்லாரும் பாடமாய்க்கொள்ளணும். அப்பதான் அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஓத வேண்டிய துஆக்களை ஓதிக்கொள்ளதுக்கு இயலும். இல்லையா ரவுஹா? அப்படித்தானே? ரவுஹா ஓதின மாதிரி மாஷா அல்லாஹ். ரவுஹா ஓதின மாதிரி அடுத்தாக்களும் ஓதணும், பாடமாய்க்கொள்ளணும். பாராட்டுக்கள் ரவுஹா. ஷேக் அல்லாஹ் இபாரிக் ஃபீக். ஓகே, அடுத்தது ஆர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் ஷேக் ஒருக்கா எங்கட கிராத் ஓதின ஒரு ஆள் தம்பிக்கு சான்ஸ் ஒன்று கேட்டேன். சொல்லுங்கம்மான் அப்துல் ரஹ்மான். துஆ சார். சொல்லுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்கம்மான். ஆடை அணியும் போது அல்ஹம்துலில்லாஹில்லஸீ கஸானி ஹாஸா. எனக்கு இந்த ஆடையை அணிவித்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். கண்ணாடியை பார்க்கும் போது அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் ஹுலுகி. இறைவா, என் தோற்றத்தை அழகாக்கியது போல என் குணத்தையும் அழகாக்கு. கழிவறைக்குள் நுழையும் முன் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. இறைவா, அசுத்தமான ஆண் பெண் ஷைத்தான்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கழிவறையை விட்டு வெளியேறிய பின் குஃப்ரானக. இறைவா, உன்னிடம் மன்னிப்பு கூறுகிறேன். வுலு செய்வதற்கு முன் பிஸ்மில்லாஹ். கல்வி பெறுக. ரப்பி ஜித்னி இல்மா. என் இறைவா, எனது கல்வியை அதிகப்படுத்துவாயாக. நாவன்மை பெற. ரப்பி
لي صدري ويسر لي أمري حلل عقدة من لساني வீட்டை விட்டு வெளியேறும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் வெளியேறுகிறேன், அவன் மீதே நம்பிக்கை வைக்கிறேன். மாஷா அல்லா. அப்துரஹ்மான் தானே? ஓ, ரொம்ப அருமையாக சந்தர்ப்பங்கள்ல ஓத வேண்டிய துவாக்களை நீங்க சொன்னீங்க. ஏற்கனவே சொன்னது போலத்தான் நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். எப்படி அப்துல் ரஹ்மான் துவாக்கள் ஓதினாரோ அதே மாதிரி அடுத்தாக்களும் துவாக்களை நல்லா ஓதணும், பாடமாய்க்கொள்ளணும். ஷேக், நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்க ஷேக் நிகழ்ச்சி செய்யறதுக்கு? சரி, இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்கிறேன். கருத்து சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிற ஷேக்? இது சொல்றதுக்கு ஒரு 10 பேர். ரைட். அப்ப நாங்க கருத்து சொல்றதுக்கு எடுப்போமா, நிகழ்ச்சியை முடிச்சுட்டே எடுப்போமா? நிகழ்ச்சியை முடிச்சுட்டே போங்க. ரைட். அப்ப அடுத்த ஆளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. அடுத்தது ஹன்னா, எம்ஆர் ஹன்னா. ஹம்னா எங்க? ஹம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹம்னா, நோன்பு இஸ்லாமின் தூண்களில் ஒன்று. ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பது முஸ்லிம்களின் கடமையான ஒரு முக்கியமான கடமை. நோன்பு பெருமை வளர்கிறது. பசி, தாகம் ஆகியவற்றை சகித்துக் கொள்வதன் மூலம் மன உறுதி மற்றும் சார்பேற்றுமை அதிகரிக்கிறது. பாவ மன்னிப்புக்கான வாய்ப்பு. மனமாறி துஆ செய்து நல்ல செயல்களை செய்தால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பார் என நம்பப்படுகிறது. சகோதரத்துவ உணர்வு அதிகரிக்க நோன்பு உதவுகிறது. ஜஸாக்கல்லா சார். மாஷா அல்லா, மாஷா அல்லா. ஹம்னா ரொம்ப 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 அருமையா இருந்துச்சு. ரைட் ஷேக், இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அல்லாஹ் பாரிக் ஃபீக். அடுத்தது ஜஸ்ரா ஹயாம். ஜஸ்ரா ஹயாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸ்ரா, சொல்லுங்க ஜஸ்ரா. குர்ஆனை கொல்லாமல் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இய்யாக்கும் வல் ஹஸத, பொறாமை கொள்ள வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரைட், பாராட்டுக்களா? மாஷா அல்லா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரைட் ஷேக், அடுத்தது யாரு? அடுத்தது ஜைனப் ரஸ்மி. ஜைனப் ரஸ்மி. ஜைனப் ரஸ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் ஜைனப், சொல்லுங்க.
قال النبي صلى الله عليه وسلم لا يحل مال امرئ مسلم إلا بطيب نفس منه. ஒரு முஸ்லிம் மனம் விரும்பி இன்னொருவருக்கு கொடுத்தாலேயன்றி அவரது செல்வம் மற்றொருவருக்கு ஆக மாட்டாது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஅலப் வலக்கல் ஜன்னா, கோபம் கொள்ளாதே, நீ சுவனத்தை அடைந்து கொள்வாய். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் லா யர்ஹமுன் நாஸ லா யர்ஹமுல்லாஹ், மக்கள் மீது கருணை காட்டாதவனுக்கு அல்லாஹ்வும் கருணை காட்ட மாட்டான். ரைட், யார் அது ஸ்கிரீன்ல கீறுறது? மஹால் பாராட்டுகளா, வாழ்த்துக்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், நல்ல புள்ள. ஷேக் அல்லாஹ் இபாரிக் ஃபீக். ஷேக் அனாப், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஷே நிகழ்ச்சிக்கு? ஒருத்தர் இருக்கிறேன் சார். சொல்லுங்க. ஆத்திஃப் அகமட். ஆத்திஃப் அகமட். ஆத்திஃப். அஸ்ஸலாமலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஆத்திஃப்ட தம்பி. சொல்லுங்க ஆத்திஃப்ட தம்பி. பாட்டு பாடுங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமலைக்கும். அலிஃபுன் பா தாஉன் சா ஜீமுன் ஹா ஹாஉன் தல் ஹாஉன் ஜா ராஉன் சின் சீனுன் ஷாதுன் ஆதுன் தா வாவுன் ஐன் கைனுன் ஃபா காஃபுன் காஃபுன் லாமும் மீம் நூனுன் ஹா வாவும் யா ஹாலி ஹுருஃபுல் இஜா ஹாலி ஹுருஃபுல் இஜா. வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், ஆத்திஃப்ட தம்பி நல்லொரு பாட்டு. அலிஃப் பா தா என்ற அரபு அரிச்சுவடி எழுத்துக்களை பாட்டாக பாடினாரு. ரைட். ஷேக் எங்கட ஆயிஷா ரஹ்மா என்னமோ மெசேஜ் ஒன்று போட்டு இந்த நிகழ்ச்சி செய்யவா கருத்து சொல்லவோ தெரியா? அதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். ஆயிஷா ரஹ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ஆயிஷா ரஹ்மா. நீங்க கதையிலிருந்து லெசன் சொல்ல போறோம், நிகழ்ச்சி செய்ய போறோம்? ரெண்டு. சரி, முதலாவது நிகழ்ச்சியை செய்யுங்களே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலகல் இன்சான் அல்லமஹுல் பயான் அஷ்-ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான் வன்-நஜ்மு வஸ்-ஷஜரு யஸ்ஜுதான் வஸ்-ஸமாஅ ரஃபஅஹா வவதஅல் மீசான் ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والهب ذو الأسف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحر. ஆயிஷா, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆயிஷா அழகா ஓதுனீங்க. சூரத்துர் ரஹ்மான் ஃபுல்லா பாடுமோ ஆயிஷாக்கு? இல்ல, கொஞ்சம் பாடம் இல்லையா? மாஷா அல்லாஹ், பாராட்டுக்கள் ஆயிஷாக்கு. ஆயிஷா, இப்ப நாங்க அந்த கதையில இருந்து கருத்து சொல்ல போறேன். முதலாவது சந்தர்ப்பத்தை இப்ப ஆயிஷாக்கு தான் தந்திக்கிறது. ஆயிஷா சொல்லுங்க பாக்க, கதையிலிருந்து படிச்சு கொண்ட ஒரு பாடம் உண்டு. எங்களுக்கு வரும் எதிர்ப்புகளும் கேலிகளும் எங்கள் வெற்றிக்கு தடையாக அமைய
கூடாது. எங்களை கூட்டாளிமாரே சில நேரம் எங்களை குழப்புவாங்க, எங்களை பைட் ஆக்குவாங்க. இது ஒரு நாளும் வெற்றிக்கான தடையாக நாங்க அமைச்சு கொள்ள கூடாது. இது வெற்றிக்கான சந்தர்ப்பமா தான் அமைச்சு கொள்ளணும். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து ஆயிஷா ரஹ்மா. மாஷா அல்லா மாஷா அல்லா. அல்லாஹ் இபாரிக் ஃபீக். ரைட் ஷேக் அனாப், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். சாரா. சாரா. சொல்லுங்க சாரா. நாங்க முயற்சி செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறணும். நாங்க எப்படி மர்வான் முயற்சி செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெற்றாரோ அது போல முயற்சி செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறணும். சாராட ஊர் எங்க? வரக்கா போல. வரக்கா போல. பிலாண்டுவ ಹೊರಗೊಲ್ಲ ಹೊರಗೊಲ್ಲೆயா பிலாண்டுவையா? ஸ்கூலுக்கு இங்கல. ஸ்கூலுக்கு இங்கல்ல. மாஷா அல்லா. நல்லமா. மாஷா அல்லா மாஷா அல்லா. ரைட் ஷேக், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். அல்லாஹ் இபாரிக் ஃபீக். அடுத்தது நசாஹா ஆர் நசாஹா. நசாஹா, அக்கறைப்பற்று நசாஹா. நசாஹா. ஷேக் நசாஹா இல்ல போலலே. அடுத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம் நாங்க. அடுத்தது எம்எம் ரிஃபா. 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 முயற்சி வெற்றிக்கு தடையாகாது. முயற்சி வெற்றிக்கு தடையாக அமையாது. நாங்க நல்லா முயற்சி செஞ்சு முன்னேற வேணும். ரஃபா. ரிஃபா. ரிஃபாட ஊர் எங்க? ரிஃபா வரக்கா போல. பிலாண்டுவ ಹೊರಗಲ್ಲ. ಹೊರಗೊಲ್ಲ. ரிஃபாக்கு எங்கட பாராட்டுக்கள். மாஷா அல்லா மாஷா அல்லா. ஷேக், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அடுத்தது மிஷால். மிஷால். மிஷாலா? ஓ மிஷால். ரைட் மிஷால். பேர் முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும். மிஷால் ஊர் எங்க? ஏம்பல கஸ்கட்டுவே. ஏம்பல கஸ்கட்டுவ. மாஷா அல்லா. முயற்சி திருவினையாக்கும். பாராட்டுக்கள். இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் நாங்க. ஜஸாக்கல்லா சார். அல்லாஹ் இபாரிக் ஃபீக். ஃபீக். அடுத்தது ஷேக். நெஹ்ரா இருக்கிறா. நெஹ்ரா. 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 சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நெஹ்ரா சொல்லுங்க. நெஹ்ரா. நல்ல படித்து நல்ல செயல்களை செய்யும் போது அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நாங்க அல்லாஹ்வோட திருப்தியை நாடித்தான் செய்ய வேண்டும். மாஷா அல்லா. மர்வானும் அப்படித்தான் இருந்தாரு. பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சாரு அல்லாஹ்வோட திருப்தியை நாடி. ரைட். நெஹ்ராக்கு பாராட்டுக்கள். அடுத்தது யாரு ஷேக்? அடுத்தது நாமிக் நாசிஃப். நாமித் நாசிஃப். நாமிக் நாசிஃப் இல்ல போல. அடுத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். என்ன ஷேக்? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நாமிக். நம்ம எப்பயும் நல்லா படிக்கணும். நம்ம எப்பவும் நல்லா படிக்கணும். மர்வான் படிச்ச மாதிரி நம்ம எப்பவும் நல்லா படிக்கணும். மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா. அல்லாஹ் இபாரிக் ஃபீக். இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நசாஹா வந்திக்கிறா. ஹப்சா ரௌஹா. யாரு பேசுறப்ப? ஹப்சா ரௌஹா. அப்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் அப்சா. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நாரும். இலக்கு வைத்து முயற்சி செய்தால் அடி 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 அடித்தால் அம்மியும் நகரும். முயற்சி செஞ்சா எல்லாமே வெற்றி அடையலாம். ஏன்னா அப்சா இலக்கு வைத்து ஓகே, நல்ல. இலக்கு வைத்து மாஷா அல்லாஹ். முயற்சி அல்லாஹ் செய்தால் இபாரிக் ஃபீக். நிச்சயமாக அந்த இலக்கினை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். நாங்க முயற்சி செஞ்சால் நிச்சயமா எங்களுடைய இலக்கை எங்களால அடைஞ்சு கொள்றதுக்கு இயலும். மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா. ஷேக் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
அஸ்ஸலாமு வலைக்கும் அலைக்கும் சலாம். யார் சார். பேசுற? ரவுஹா. ரவுஹா, சொல்லுங்க ரவுஹா. கல்வியே மனிதனை உயர்த்தும். கல்வியே மனிதனை உயர்த்தும். பாராட்டுக்கள் ரவுஹா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நசாஹா வந்திக்கிறாங்க போல ஷேக். ஜஸாக்கல்லாஹ் சார். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ஓகே, நசாஹா அடுத்தது வந்திக்கிறாங்க போல. ஓகே, ஹுமைரா ஹாலா. உமைரா ஹாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம், சொல்லுங்க. எங்கட இலட்சியத்தை மத்தவங்க இழிவுபடுத்தினாலும் அதை நாங்க கணக்கெடுக்காம எங்கட இலட்சியத்தை நோக்கிய பயணத்தை அடையும் வரை முயற்சிக்கணும். எங்கட இலட்சியத்தை அடுத்தாக்கள் பைட்டாக்கினாலும் கூட லட்சியத்தை அடையும் வரைக்கும் நாங்க விரக்தி அடையாம போக வேண்டும். சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். ரொம்ப 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 அருமையான கருத்து ஷேக். அடுத்தது சார் நசாஹா. சார் யாரு சொல்லுங்கம்மா, யாரு பேசுற? குமைரா சொல்லுங்க சார். இந்த இஸ்லாமிய கதை குரல் நிகழ்ச்சி நல்ல பிரயோசனமா இருந்த சார். உங்களோட இந்த சேவை இன்னும் தொடர அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் சார். உங்களோட துவாலையும் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன், ஜஸாக்கல்லாஹு கைரன். ஷேக் அனாப், நாங்க எங்கட நம்பி தங்கச்சிமாருக்கு சந்தர்ப்பம் ஒன்று கொடுப்போம் நிகழ்ச்சி சம்பந்தமா சொல்றதுக்கும். ஒரு 5 நிமிஷம் டைம் ஒன்று கொடுப்போம். அடுத்தது நசாஹா. நசாஹா. நசாஹா, நசாஹா, நசாஹா மரஹபிஸ்தான போலனா. அடுத்தது மினா அஸ்மி. சார், நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் முதலில் நாம் மாற வேண்டும். நல்ல செயல்களை மட்டும் அல்லாஹ்வின் மேல் முழு நம்பிக்கை வைத்து செய்தால் வெற்றி நிச்சயம். யார் இது பேசினது? மினா அஸ்மி. மினா அஸ்மிக்கு எங்கட பாராட்டுக்கள். ரொம்ப 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 அருமையான இம்ப்ரெஸ்டான ஒரு கருத்து. மாஷா அல்லாஹ். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஷேக்? சார், 6 பேர் இருக்கிறேன். சொல்லுங்க மீனா. சார், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் பரக்கத் செய்வானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லாஹ் தஆலாட ரஹ்மத்தேம், அல்லாஹ்ட மக்ஃபிரத்தேம், அல்லாஹ்ட அருளேம் எதிர்பார்த்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ். அவங்களோட துவாவை அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ரைட், இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம் ஷேக். சார், அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். அடுத்தது மௌதூத் ஜீனத். ஜைனப். ஜைனப், ஜைனப். மௌதூத். சார். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஜைனப் சொல்லுங்க. எம்மிடம் நம்பகத்தன்மையும் திறமையும் இருந்தால் நாம் எதனையும் சாதிக்க முடியும். எங்ககிட்ட நம்ப தன்மையும் திறமையும் இருந்தா எதையும் சாதிக்கலாம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். சாரா எங்களுக்கு துவா செஞ்சு போட்டிருந்தா. ஜஸாக்கல்லாஹ் கைரா சார். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ரைட், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஷேக்? 4 பேர் இருக்கிறேன் சார். ரைட், சந்தர்ப்பத்தை கொடுத்து முடிச்சிடுவோம் 4 பேருக்கும். ஓகே, அடுத்தது சுமைஹா ஃபாஹிம். சுமைஹா. வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சுமைஹா. எந்தவொரு ஆட்சியாளராக இருந்தாலும் நீதியும் சமநிலையும் அவசியம். சட்டம் யாவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். நீதி என்றது மிச்சம் முக்கியம், எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும்.
ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து மகால், பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ரைட், இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க, கொடுங்க சான்ஸ் 3 பேருக்கும். ஓகே சொல்லுங்க மகால். அடுத்தது அல்லாஹ் பாரிக் ஃபீக், அல்லாஹ் பாரிக், அல்லாஹ் பாரிக் ஃபீக். அடுத்தது ஷேக் ஆத்திஃப் அஹமத். ஆத்திஃப் அஹமத். வலைக்கும் அஸ்ஸலாம் ஆத்திஃப், சொல்லுங்க. முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாரிக் ஃபீக், அல்லாஹ் பாரிக் ஃபீக். ரைட், ஷேக் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது ஹானியா மும்தாஸ். இன்னும் ஹானியா ஒருத்தர் இருக்கிற சார், ஒருத்தர் 2 மும்தாஸ். பேர் இருக்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் ஹானியா. நாங்க எப்பவுமே இந்த டவுன் ஆயிக்கேண்டு கவலைப்படச்சது எப்ப ஹரி அப்பாயிக்கேண்டு முயற்சி செய்யணும். நாங்க டவுன் ஆயிக்கிறேன்னு சொல்லி நாங்க கவலைப்படப்படாது, நாங்க முயற்சி செஞ்சு முன்னேறணும். மாஷா அல்லாஹ் ஹானியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட் ஷேக், இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். கடைசியாவது நபர் சார். ஆசியா முஜீப். சொல்லுங்க ஹானியா. சார் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் கிடைச்சானும். ஆமீன் 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 ஆமீன். ரைட், சொல்லுங்க கடைசியால். ஆசியா முஜீப். ஆசியா முஜீப். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஆசியா முஜீப் சொல்லுங்க. முயற்சி திருவினையாக்கும். விடாமுயற்சி ஒருவனை தொழிலில் வெற்றியடை செய்து செல்வத்தை உண்டாக்கும். முயற்சியை நாங்க இடையில நிப்பட்ட கூடாது, அதுக்கு தான் சொல்ல விடாமுயற்சி என்று. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாரிக் ஃபீக். நாங்க கருத்து சொல்றாக்கள் எல்லாரையும் முடிச்சிட்டோம். ரைட், இப்ப ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நாங்க சான்ஸ் கொடுப்போம். ஷேக் அனாப், நீங்க தெரிவு செய்யுங்க. சொல்றாக்கள்ல யாராவது ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா சொல்றது. ஓகே, இதுல லுத்துஃபியா நுசைர் உங்களுக்கு செல்லுமா? ஒரே ஒரு ஆளுக்கு தான் சான்ஸ். மருக பேரை சொல்லுங்க ஷேக். லுத்துஃபியா நுசைர் இதுவரைக்கும் செல்லாத ஒருத்தர் எடுத்த. லுத்துஃபியா நுசைர். லுத்துஃபியா, லுத்துஃபியா ரிஃபா எங்களுக்கு போட்டிக்கிற அல்லாஹ் பரக்கத் செய்யணுமண்டு. எங்க லுத்துஃபியா, லுத்துஃபியா அல்லாத இன்னொருத்தருக்கு கலந்து கொண்ட கருத்துக்கள் சொன்ன ஒருத்தருக்கு. அதே போல மீனா அயான். ஹஸ்மி, ஜஸாக்கல்லாஹு கைரான் for both of you sirs. May Allah reward you for this. எங்களோட அனாப் சேருக்கும் சேர்த்து துவா கேட்டுக்கிறேன். அனாப் சேரும் எங்களோட நிறைய கஷ்டப்பட்ட ஆக்கள் எல்லாம் தெரிவு செஞ்செல்லாம் தந்தையா. ரைட், சார் அயான் நிக்கிறேன். யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க மகன், பேரு நான் அயான். அயான். சொல்லுங்க அயான், எப்படி நிகழ்ச்சி இருந்துச்சு? இன்னைக்கு அந்த வரலாறு கதை நீங்க படித்த கதையில எல்லாம் நல்ல விளக்கமும் நல்ல அறிவையும் பெற்றுக்கொண்ட அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ஜாகல 2 சேர்மா இருக்கும். அனாப் சேருக்கும் ரமீஸ் சேருக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரனா. அல்லாஹ் பாரிக் ஃபீக். இப்ப நாங்க எங்களோட நிகழ்ச்சியை முடிவிச்சு கொள்ள போறோம். அப்படித்தானே அனாப் சார்? நிகழ்ச்சியை நாங்க முடிச்சு கொள்ள போறோம். இந்தியோட இந்த 2026ஆம் ஆண்டுக்கான கதை கூறல் நிகழ்ச்சி முடிச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரமதான்ல நாங்க எல்லாரும் சந்திப்போம். அதே நேரம் எனக்கு துணையாக இருந்த அனாப் சாருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரான் எடியூஃபெஸ்ட் நிறுவனத்துக்கும் நாங்க மனப்பூர்வமான மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்றோம். இந்த நிகழ்ச்சியில நேரடியாக கலந்து கொண்ட தம்பி தங்கச்சிமார்,
நேரடியாக அல்லாம மறைமுகமாக கலந்து கொண்ட உம்மா வாப்பா எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் சொல்லி நாங்க முடிச்சு கொள்றோம். பாய் 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 ஃபி அமானில்லாஹ் எல்லாருக்கும். ஜஸாக்குல்லாஹ் நீங்க உங்க மோத்த கொஞ்சம் காட்டுங்க எல்லாருக்கும். பிள்ளைகளுக்கு அனாப்சர் வரப்போற அனாப்சர் வரப்போற Not right now, sir. Barawa, inshallah. Bye 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 bye. Fi amanillah, fi amanillah. அல்லாஹ்வுடைய காவல் எல்லாருக்கும்.